கிராம மக்களின் 125 நாள் வேலை உறுதி திட்டத்தை சீர்குலைக்க முயலும் ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுவதும் இன்று காலை 10 மணிக்கு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக தலைமைக் கழகம் அறிவிப்பு. இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாளை முன்னிட்டு வரும் 25 முதல் 27ஆம் தேதி வரை பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள் நடைபெறும். கழக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரும் 82 மாவட்டங்களிலும் கழக அமைப்புகள் செயல்பட்டு கொண்டிருக்கும் புதுச்சேரி, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்களிலும் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. புரட்சித் தலைவி அம்மாவின் 78வது பிறந்த நாள் விழா பொதுக்கூட்டங்கள். திருவள்ளூர் மத்திய மாவட்டம் சார்பில் மதுரவாயலில் வரும் 25ஆம் தேதி நடைபெறும் அம்மாவின் பிறந்தநாள் பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே. பழனிசாமி பங்கேற்று சிறப்புரையாற்றுவார் என அறிவிப்பு. அதிமுக ஆட்சியில் இருந்த அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்கள் விலை கட்டுப்பாட்டில் இருந்த நிலையில் திமுக ஆட்சியில் இதன் விலை உயர்ந்துவிட்டது. கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூரில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான SP வேலுமணி குற்றச்சாட்டு. அதிமுக ஆட்சி 2021 இருக்கும் பொழுது நீங்க எவ்வளவு கரண்ட் கட்டினீங்க, எவ்வளவு சொத்து வரி கட்டினீங்க, அதே போல கட்டுமான பொருட்கள் எவ்வளவு விலை, நீங்க சாப்பிடக்கூடிய காய்கறிகள் இருந்து அரிசியில இருந்து பருப்புல இருந்து எவ்வளவு விலை பாருங்க. 40% விலை அதிகமாயிருச்சு. 40 ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 3 லட்சத்திலிருந்து 4 லட்சம் 5 லட்சம் வரை அளந்துருக்கீங்க. தேர்தலில் கொடுக்கிற மரண அடி இனி திமுக எழுந்து நிற்க முடியாத அடியாக இருக்க வேண்டும். திமுக ஆட்சி முடிவுக்கு நாள் குறிக்கப்பட்டுள்ளதால் அதற்கான கவுண்டவுன் தொடங்கிவிட்டது என விழுப்புரத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டத்தில் அதிமுக MP CV சண்முகம் பேச்சு. இந்த தேர்தலில் கொடுக்கிற அடி மரண அடி திமுகவுக்கு. இனி திமுக எழுந்துக்க முடியாது என்ற நிலையை உருவாக்குகின்ற ஒரு தேர்தல். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகளும் தொண்டர்களும் மட்டும் இன்றைக்கு கொதித்தெழுந்துள்ளவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கிற தேசிய ஜனநாயக கட்சியின் கூட்டணி இருக்கிற கழக நிர்வாகிகள் மட்டும் இந்த ஆட்சியின் மீது வெகுண்டு எழுந்திருக்கவில்லை. நம்மை விட தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுக மீது மிகப்பெரிய கோபத்திலே இன்னைக்கு வெகுண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்போது தேர்தல் வரும், எப்போது வாக்குப்பதிவு நாள் வரும் என்று ஒவ்வொரு நாளும் இந்த தமிழ்நாட்டு மக்கள் இந்த திமுகவின் ஆட்சியை, ஸ்டாலின் ஆட்சியை சவக்குழிக்கு அனுப்புவதற்கு இன்றைக்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நாள் குறிக்கப்பட்டு விட்டது. திமுகவுடைய ஆட்சிக்கு நாள் குறிக்கப்பட்டு விட்டது. நான் பொதுக்குழுவிலே சொன்னது போல கவுண்ட் டவுன் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிவிட்டது. மக்களை, மாணவர்களை மற்றும் அரசு ஊழியர்களை பற்றி சிந்திக்காத அரசு திமுக அரசு. கொள்ளை மற்றும் ஊழல் மூலம் கிடைத்த பணத்தை வைத்துக் கொண்டு ஊடகம், பத்திரிகைகளை மிரட்டி உருட்டி ஒரு குடும்பம் செய்யும் தவறுகளை மூடி மறைக்க பார்க்கிறது திமுக அரசு என அதிமுக MP CV சண்முகம் குற்றச்சாட்டு. இந்த 4.25 ஆண்டு காலம் ஆட்சியை பற்றியும் கவலைப்படாமல், மக்களை பற்றி கவலைப்படாமல், விலைவாசி உயர்வை பற்றி கவலைப்படாமல், மாணவருடைய கல்வியை பற்றி கவலைப்படாமல், ஏழை தாய்மார்களுடைய கஷ்டங்களை பற்றி சிந்திக்காமல், வேலைக்கு செல்கின்ற அந்த பொதுமக்களை பற்றி சிந்திக்காமல், யாரால் இந்த தாங்கள் ஆட்சிக்கு வந்தோமோ, யாருடைய தயவால் இன்றைக்கு முதலமைச்சராக அமர்ந்து கொண்டிருக்கின்றோமோ அப்படிப்பட்ட அரசு ஊழியர்களை பற்றி சிந்திக்காத இந்த திமுக அரசுக்கு 4.25 ஆண்டு காலம் தாங்கள் அடித்த கொள்ளை, செய்த ஊழல் மூலம் பெறப்பட்ட பணத்தை வைத்துக் கொண்டு
தமிழகத்தில் இருக்கிற பத்திரிகைகளையும் ஊடகங்களையும் கையிலே வைத்துக் கொண்டு அவர்களை வளைத்து போட்டுக்கொண்டு அதிகாரத்தை வைத்து அவர்களை உருட்டி மிரட்டி பல்வேறு சாதகமான பணிகளை அவர்களுக்கு செய்து கொடுத்து இந்த ஆட்சியினுடைய அவலங்களையும் தவறுகளையும் ஊழல்களையும் கொள்ளையடிப்பதையும் ஒரு குடும்பம் ஆட்சி நடத்துவதையும் மூடி மறைக்க பார்த்த இந்த திமுக அரசு. ஆனால் இதை அனைத்தும் மக்கள் பார்த்து கொண்டுதான் இருந்தார்கள். மக்களை ஏமாளி என்று நினைத்து விடாதீர்கள். ஒவ்வொரு 5 ஆண்டு காலத்திற்கும் இங்க தமிழகத்திலே ஆட்சி மாற்றம் ஏற்படுவது எழுதப்படாத ஒரு விதி. துண்டுச்சீட்டு தலைவர் என ஸ்டாலினை விமர்சித்த அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் தமிழகத்தில் என்ன நடக்கிறது, என்ன நடக்கப் போகிறது என்பது கூட தெரியாமல் ஸ்டாலின் ஆட்சி செய்வதாக குற்றச்சாட்டு. விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருந்து சிறப்பான ஆட்சியை கொடுத்தது எடப்பாடியார் மற்றும் அம்மா அரசு என அதிமுக எம்பி பேச்சு. அப்படிப்பட்ட கருணாநிதியே அவர்களாலே மீண்டும் 2வது முறையாக ஆட்சிக்கு வர முடியவில்லை. ஆனா துண்டு சீட்டு தலைவர் வர முடியுமா? இந்த உலகத்திலே, இந்த நாட்டிலே, தமிழகத்தில் என்ன நடக்குது என்பதே தெரியாமல் என்ன நடக்க போவது என்பதே தெரியாமல் இன்றைக்கு தமிழகத்திலே ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு 5 ஆண்டு காலத்திற்கு முன்பு தயவு செய்து நீங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகளாக உறுப்பினராக இருந்தாலும் நீங்களும் பொதுமக்கள் இந்த ஆட்சியில் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். ஆட்சியிலே 2021 இருந்த விலைவாசி என்ன, இன்றைக்கு 2026 பிப்ரவரி மாதம் என்ன விலைவாசி, அதை மட்டும் சிந்தித்து பார்த்தால் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உலகம் இருக்கிற வரை இந்த ஆட்சிக்கு மீண்டும் வராது. 5 ஆண்டு காலம் எடப்பாடியாருடைய ஆட்சியிலே வெள்ளம், வறட்சி, கொரோனா இப்படி அனைத்தும் இயற்கை சோதனையில் இருந்த போதும் விலைவாசியை கட்டுக்குள் வைத்திருந்து அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு இல்லாமல் சிறப்பான ஏழை மக்களுக்கு ஒரு நிர்வாகத்தை கொடுத்த அரசு எடப்பாடியார் அரசு, அம்மாவுடைய அரசு. 33% பெண்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தலில் இடஒதுக்கீடு சட்ட மசோதாவை நிறைவேற்றி கொடுத்தது பாஜக அரசு. விழுப்புரத்தில் நடைபெற்ற செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் கூட்டத்தில் அதிமுக எம்பி சி.வி. சண்முகம் பேச்சு. மகளிர்கள் இன்னைக்கு விழிப்புணர்வு பெற்று விட்டார்கள். அனைவரும் கல்வி, ஆண்களை விட மிகப்பெரிய கல்வி அறிவு பெற்றிருப்பவர்கள் இன்றைக்கு மகளிர்கள். அவர்களுக்கு ஏற்கனவே அம்மா உள்ளாட்சி தேர்தலில் 50% இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்றத்திலே இன்னைக்கு திமுக வாய்க்கிலேயே பேசுவார்கள், காங்கிரஸ் வாய்க்கிலேயே பேசுவார்கள். பெண்களுக்கு இடஒதுக்கீடு என்று சொல்லி நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும். ஆனால் அதை நிறைவேற்றியது தேசிய ஜனநாயக கூட்டணி பாரத பிரதமர் மோடி. இன்றைக்கு 33% நாடாளுமன்றத்திலும் சட்டமன்றத்திலும் சட்டம் இயற்றப்பட்டு விட்டது. அடுத்த கல்வியாண்டு முதல் அனைத்து நிலைகளிலும் ஏஐ மூலம் கற்பித்தலை அறிமுகப்படுத்த தீவிரம் காட்டி வரும் மத்திய கல்வி அமைச்சகம். இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி டெல்லியில் நடைபெற்ற ஆலோசனையில் 10 முன்னணி ஸ்டார்ட் அப் பங்கேற்றதன் மூலம் கிராமப்புற மாணவர்களுக்கு தனிப்பயன் டிஜிட்டல் கல்வி வழங்கும் முயற்சி வேகம் பெறுகிறது. ஒவ்வொரு மாநிலத்திலும் மெடிக்கல் ஹப் அமைக்கப்படும் என்றும் மருத்துவ கல்வி, மருத்துவமனைகளுக்கு போதிய வசதிகள் உருவாக்கப்படும் என்றும் மக்களவையில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் உறுதி. மாநில அரசுகளுடன் இணைந்து பயோ பார்மா துறையை மேம்பட்டு பணிகள் தீவிரமாக நடைபெறும் நிலையில் மத்திய அரசு மீதான நிதி மறுப்பு குற்றச்சாட்டுகளுக்கு நிர்மலா சீதாராமன் மறுப்பு. ஸ்டாலினின் 2011 கொளத்தூர் தொகுதி வெற்றியை எதிர்த்த மேல்முறையீடு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடரும் நிலையில் உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்த இந்த மனு மீதான இறுதி விசாரணை தீவிரம். நீதிபதிகள் ஜே.கே. மகேஸ்வரி,
விஜய் விஷ்ணோய் அடங்கிய அமர்வு வழக்கை பிப்ரவரி 17ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தது. தொழிலாளர் நலனுக்கான 4 புதிய சட்டங்கள் விரைவில் அமலுக்கு வரும் என மத்திய இணையமைச்சர் தெரிவித்துள்ளார். வேலைவாய்ப்பு பாதுகாப்பு வலுப்பெறும் எனவும் உறுதி அளிக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் புதிய தொழிலாளர் நல சட்டங்கள் மக்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும். பணியாளர்களின் உரிமைகள் காக்கப்படும் எனவும் மத்திய அரசு நம்பிக்கை. மத்திய பட்ஜெட் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உறுதுணையாக அமையும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் தலைமையில் எடுக்கப்படும் தீர்மானங்கள் வளர்ச்சியை வேகப்படுத்தும் எனவும் பொருளாதார முன்னேற்றம் உறுதி செய்யப்படும் எனவும் நம்பிக்கை. எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக மக்களவை நடவடிக்கைகள் மீண்டும் பாதிப்பு. முக்கிய மசோதாக்கள் நிறைவேறாமல் தாமதமடைந்தது குறித்து ஆட்சியகம் கடும் கண்டனம். அணுமின் நிலையம் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்த கேரளாவிற்கு கூடங்குளத்தில் அணுமின் நிலையத்தில் இருந்து மின்சாரம் பகிர்ந்து கொடுக்கப்படுவது ஏன் என மாநிலங்களவையில் அதிமுக எம்பி தம்பிதுரை கேள்வி. மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் மாநிலத்திற்கு 50%, மத்திய தொகுப்பிற்கு 15%, அண்டை மாநிலங்களுக்கு 35% வழங்க வேண்டும் என்ற கொள்கை முடிவுகளை முந்தைய அரசு வகுத்திருப்பதாகவும் அதன்படியே பிரித்து வழங்கப்படுவதாகவும் மத்திய அமைச்சர் பதில். திமுகவை ஆட்சியில் இருந்து விரட்டுவதே பாஜகவின் ஒற்றை இலக்கு என பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் திட்டவட்டம். கோவை வடவள்ளி அருகே நடைபெற்ற நலத்திட்ட முகாமில் பங்கேற்ற பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணி கலகலத்திருப்பதாகவும் விமர்சித்தார். பீகார் மாநிலத்தில் நாங்கள் கூட்டணியில் இருந்தோம். நிதிஷ்குமார் தான் முதலமைச்சராக இருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுக்கு இந்த ஆட்சி வேணும் அந்த ஆட்சி வேணுங்கிற கருத்து. திமுக இருக்கக்கூடாது, ஒரே தீம், அவ்வளோதான். டிஎன்பிஎஸ்சி தேர்வு குளறுபடியில் தேர்வு அதிகாரி மாற்றப்பட்டாரா இல்லையா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி. பணியில் இருந்து நீக்கப்பட்டதாக கூறப்படும் அதிகாரி பணியில் தொடர்வதாகவும் தமிழக மக்களை முட்டாள்களாக்க திமுக அரசு முயலக்கூடாது எனவும் கண்டனம். தமிழக அரசு கலை அறிவியல் கல்லூரிகளில் 9,000க்கும் மேற்பட்ட கௌரவ விரிவுரையாளர்கள் குறைந்த ஊதியத்தில் சுரண்டப்படுவதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. யுஜிசி பரிந்துரைப்படி 57,700 ரூபாய் ஊதியம், 25 லட்சம் ரூபாய் பணிக்கொடை கோரி போராட்டம் 4வது நாளாக நீடித்தும் பேச்சுவார்த்தை மறுக்கப்படுவது வெட்கக்கேடு என்றும் உடனடியாக நீதி வழங்கவும் கோரிக்கை. தமிழ்நாட்டில் மது போதையை ஊக்குவிக்கும் மணமகள் மன்றங்களை உடனடியாக மூட வேண்டும் என பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மாநிலத்தை கஞ்சா மது போதையில் தள்ளும் நோக்கில் மழைக்கால காளான்களைப் போல மன்றங்கள் திறக்கப்படுவது கண்டனத்திற்கு உரியது என்றும் 1500 கோடி கையூட்டு குற்றச்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் எனவும் கோரிக்கை. அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகளில் பணியாற்றும் 328 தற்காலிக உதவி பேராசிரியர்களை பணி நீக்கம் செய்து உயர்கல்வி பயிலும் மாணவ மாணவியர்களின் எதிர்காலத்தை பாழாக்கும் திமுக அரசுக்கு கண்டனம். தற்காலிக பணியாளர்களை பணி நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி அளித்துவிட்டு கொடுத்த வாக்குறுதிக்கு நேர்மாறாக ஸ்டாலின் அரசு செயல்படுவதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டம். பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த தவறிய ஸ்டாலின் அரசை கண்டித்து அதிமுக, பாஜக, பாமக, அமமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சியினர் நடத்திய மாபெரும் போராட்டத்தில் தமிழ்நாடு பாஜக இளைஞரணி தலைவர் டாக்டர் எஸ்ஜி சூர்யா உரையாற்றினார். பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் காமுகர்களுக்கு காவல்துறையின் மீது கிஞ்சித்தும் பயமில்லாத அளவிற்கு ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாகம் சீர்குலைந்திருப்பதாக குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சியில் பாதுகாப்பான நகரங்கள் பட்டியலில் முதலிடத்தில் இருந்த சென்னை கடந்த 5ஆம் ஆண்டு கால திமுக ஆட்சியில் 21வது இடத்திற்கு பின்னுக்கு தள்ளப்பட்டுள்ளது. தலைநகரிலேயே பாலியல் குற்றங்கள் அதிகரித்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக தமிழகம் இருப்பதாக பாஜக இளைஞரணி மாநில தலைவர் டாக்டர் எஸ்ஜி சூர்யா குற்றச்சாட்டு. சென்னை மாநகரம் எடப்பாடி ஐயா ஆட்சியில் இருக்கும்போது தமிழ்நாடு மட்டுமில்ல
இந்தியாவிலே பாதுகாப்பான நகரம் அப்படின்ற பெயரை பெற்றிருந்தது. ஆனா 4.5 ஆண்டு திமுக ஆட்சியில 1வது இடத்துல இருந்த சென்னையை கொண்டு போய் 21வது இடத்துல விட்டுட்டாரு மு.க. ஸ்டாலின் ஐயா. அப்போ எடப்பாடி ஐயா ஆட்சி காலத்துல பெண்களுக்கு எவ்வளவு பாதுகாப்பு இருந்தது அப்படின்றத புரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப கட்டாயம். முதல் இடத்துல இருக்கக்கூடிய சென்னைய 21வது இடம். அப்போ கடந்த 4.5 ஆண்டுகள்ல இவ்வளவு பாலியல் குற்றங்கள் சென்னையிலையும் தமிழ்நாட்டிலும் நடந்திருக்கு அப்படின்றது நம்ம சொல்லல, திமுக அரசு கொடுத்த அறிக்கையின் பிரகாரம் மத்திய அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்றது. தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் சென்னையில் 7 பேர் கொண்ட தேர்தல் ஆணைய குழுவினர் ஆலோசனை. தமிழ்நாடு, புதுச்சேரி மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தலுக்கான ஆயத்த பணிகள் குறித்து அதிகாரிகளுடன் உயர்மட்ட குழு ஆலோசனை மேற்கொண்டது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வாக்காளர்களுக்கு பணம் விநியோகம் செய்ய 2000 கோடி ரூபாய் வரை பதுக்கி வைத்திருப்பதாகவும் அதனை உடனடியாக பறிமுதல் செய்ய தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாஜக சார்பில் புகார். அமைச்சர் சேகர்பாபு ஏற்பாட்டில் ஸ்டாலினின் கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் மட்டும் சுமார் 100 கோடி ரூபாயை வைத்திருப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை வானகரத்தில் சாலையில் நடந்து சென்ற கல்லூரி மாணவியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட கொடூரம். பெண்ணிடம் அத்துமீறிய இளைஞர் பிடிபட்ட நிலையில் திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் கேள்விக்குறியாகும் பெண்களின் பாதுகாப்பு. தருமபுரி மாவட்டம் அரூர் அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. பள்ளி சிறுமிகள் பாலியல் துன்புறுத்தல்களால் பாதிக்கப்படுவதை தடுக்காத ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என பெற்றோர் கேள்வி. கடலூர் மாவட்டம் நெய்வேலி அருகே 19 வயது இளம்பெண்ணை கர்ப்பமாக்கிய 60 வயது அந்தோணிராஜ். 8 மாத கர்ப்பம் தெரிய வந்ததை தொடர்ந்து தாய் புகார் அளித்ததன் பேரில் அனைத்து மகளிர் காவல் நிலையம் வழக்கு பதிவு செய்து அந்தோணிராஜை சிறையில் அடைத்தது. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே தனியார் பேருந்தில் பயணித்த கல்லூரி மாணவிக்கு பாலியல் தொல்லை அளித்த 52 வயதான நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து தர்மடி கொடுத்து காவல்துறையிடம் ஒப்படைத்தனர். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் அத்துமீறல்களை கண்டுகொள்ளாமல் குரட்டை விட்டு தூங்கும் ஸ்டாலின் மாடல் அரசை விரைவில் வீட்டுக்கு அனுப்புவோம் என பொதுமக்கள் ஆவேசம். தஞ்சை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 13 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த குற்றச்சாட்டில் பிடிபட்ட டாக்டர் கோபிநாத் மீது குண்டர் தடுப்புச் சட்டம் பாய்ந்தது. பெற்றோர் புகாருக்கு பின்னரும் காவல்துறை நடவடிக்கை தாமதம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் காலதாமதமான குண்டர் சட்டத்தால் மக்கள் அதிருப்தி. மதுரை மாவட்டம் பாலமேடு அருகே 8 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 81 வயது முதியவர் போக்சோவில் சிக்கினார். பெண்கள், சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்களை கண்டும் காணாமலும் இருக்கும் ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சியில் இருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என பெற்றோர் ஆவேசம். தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே தேவதானப்பட்டியில் இளைஞர்கள் வாழ்வை சீரழிக்க குட்கா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்த மளிகை கடை உரிமையாளர் சிக்கினார். திமுக ஆட்சியில் மளிகை பொருட்கள் விற்க வேண்டிய கடைகளில் கூட தடை செய்யப்பட்ட பொருட்கள் தடையின்றி விற்கப்படுவது வேதனை என மக்கள் விமர்சனம். நாகையில் இளைஞர்களின் எதிர்காலத்தை சீரழிக்கும் 300 கிலோ தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் சிக்கியது. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் போதை வியாபாரிகளின் புகலிடமாகி இருப்பதாக மக்கள் விமர்சனம். புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஒரு சிறுவன் உட்பட 2 பேர் சிக்கிய நிலையில் அவர்கள் மீது ஏற்கனவே பல்வேறு கஞ்சா வழக்குகள் உள்ளதால் மக்கள் அதிர்ச்சி. திமுக ஆட்சியில் கஞ்சா விற்போர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படாததால் மீண்டும் மீண்டும் குற்றங்களில் ஈடுபட்டு இளைஞர்களை சீரழிக்கும் அவலம். சென்னை எழும்பூர் காவலர் குடியிருப்பில் கணவர் மது அருந்துவிட்டு அடித்து துன்புறுத்தியதால் மன உளைச்சலில் பெண் காவலர் தூக்கிட்டு தற்கொலை என தகவல். உயிரிழந்த பெண் மற்றும் அவரது கணவர் இருவரும் காவலர்கள் என்பதால் வழக்கை மூடி மறைக்க காவல்துறை முயற்சிப்பதாக குற்றச்சாட்டு. சென்னை ஓஎம்ஆர் சாலை காரப்பாக்கத்தில் நடுரோட்டில் மனைவியை கத்தியால் குத்தி கொலை செய்ய முயன்ற கணவன் சிக்கினார். சந்தேகத்தால் நிகழ்த்தப்பட்ட தாக்குதலில் பாதிக்கப்பட்ட செவிலியர் ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் அனுமதி.
வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் கட்டிட மேஸ்திரியுடன் ஏற்பட்ட தகராறில் தலையில் கல்லை போட்டு கொடூரமாக கொலை செய்த திருநங்கை. தப்பி ஓடிய திருநங்கையை பிடிக்க முடியாமல் ஸ்டாலின் அரசின் காவல்துறை திணறல். திருத்தணியில் மளிகை பொருட்கள் வாங்க வந்த 70 வயது மூதாட்டியிடம் நூதன முறையில் 2 சவரன் தங்க நகைகளை திருடிச் சென்ற 2 பெண்கள். சம்பவம் நடந்த பகுதியில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டும் துணிகர கொள்ளை நடந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மூதாட்டி கெஞ்சியும் ஒரு போலீஸ் கூட உதவ முன்வராத அவலம். சென்னை தியாகராய நகரில் தங்க நகை ஆசை காட்டி தீபாவளி சீட்டு நடத்தி 55 லட்சம் ரூபாய் சுருட்டிய தம்பதி பல ஆண்டுகளாக காவல்துறைக்கு அச்சமின்றி மோசடி செய்தது காவல்துறை செயல் இழப்பிற்கு சாட்சி. புகார்கள் இருந்தும் தாமதமான கைதும் மக்கள் பணத்தை இழந்த பிறகு எடுக்கப்படும் நடவடிக்கையாலும் என்ன பயன் என மக்கள் கேள்வி. திருச்சி எடமலைப்பட்டி புதூர் காவல் நிலையம் அருகே கர்ப்பிணி பெண்ணை கஞ்சா போதை ஆசாமிகள் தாக்கும் காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. புகாரின் பேரில் விசாரணைக்கு வந்த காவல்துறையினரையும் போதை இளைஞர்கள் ஆபாசமாக பேசி அடிக்க பாய்ந்த அவலம். விருதுநகரில் பட்டப்பகலில் அப்பாவி இளைஞர் ஒருவரை கஞ்சா போதையில் இருந்த 3 இளைஞர்கள் கண்மூடித்தனமாக தாக்கிய கொடூரம். திமுக ஆட்சியில் பஞ்சமில்லாமல் கிடைக்கும் கஞ்சாவால் இளைஞர்கள் நாளுக்கு நாள் சீரழிந்து வருவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அருகே சாலையோர பள்ளத்தில் ஆண் ஒருவரை அடையாளம் தெரியாதவர்கள் கல்லால் தாக்கி கொலை செய்துவிட்டு விபத்து போல் சித்தரித்த கொடூரம். தமிழ்நாட்டில் நாள்தோறும் நடுங்க வைக்கும் கொலை சம்பவங்கள் பெருகி வரும் நிலையில் காவல்துறையை தன் கட்டுப்பாட்டில் வைத்துள்ள ஸ்டாலின் என்னதான் செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. காலமுறை ஊதியம், காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோவையில் 10வது நாளாக சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்கள் தொடர் போராட்டம். போராட்டத்திற்கு நேரில் ஆதரவு தெரிவித்த பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர்களுடன் தரையில் அமர்ந்து போராட்டம். தமிழகம் முழுவதும் அரசு கலை கல்லூரிகளில் பணியாற்றும் கௌரவ விரிவுரையாளர்கள் சம்பள நிலுவைத் தொகையை வழங்கக் கோரி 4வது நாளாக பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வாக்குறுதியை நிறைவேற்றாமல் விரிவுரையாளர்களை வீதிக்கு கொண்டு வந்த ஸ்டாலின் அரசுக்கு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு என விளம்பரம் செய்ய தகுதியே இல்லை என காட்டம். வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக அரசே வஞ்சிக்காதே 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 கௌரவ பேரரசே வஞ்சிக்காதே விடியல் அரசே விடியவில்லை. தமிழக அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு, KKSSR ஆகியோர் மீதான ஊழல் வழக்குகளை வெளிமாநிலத்தில் விசாரிக்க கோரும் மனுவால் உச்சநீதிமன்றத்தில் பரபரப்பு. தலைமை நீதிபதி அமர்வில் வெள்ளிக்கிழமை மற்றும்
அடுத்த செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு பட்டியலிடப்படும் நிலை உள்ளதால் என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்ற பதற்றத்தின் உச்சத்தில் பரிதவிக்கும் திமுக. தமிழ்நாட்டில் நிரந்தர டிஜிபி நியமன விவகாரத்தில் 2 மூத்த அதிகாரிகள் புறக்கணிக்கப்பட்டதாக மனுதாரர் புகார் தெரிவித்திருந்த நிலையில் அடுத்த டிஜிபி யார் என்பதற்கான பெயர் பட்டியலை யுபிஎஸ்சியிடம் 1 வாரத்திற்குள் வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. நிரந்தர டிஜிபியை நியமிக்கப்படாமல் உள்ள நிலையில் தமிழக அரசுக்கு 1 வாரம் கெடு விதித்துள்ளது திமுக அரசின் நிர்வாக தோல்வியை காட்டுவதாக எழும் விமர்சனம். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் கோவில் நில ஆக்கிரமிப்பு தொடர்பாக நடவடிக்கை எடுக்க முயன்ற அதிகாரிகளை திமுக முன்னாள் எம்எல்ஏ சிவானந்தன் அடியாட்களுடன் வந்து மிரட்டியதால் அதிர்ச்சி. ஆளும் கட்சி என்கிற ஆணவத்தில் கோவில் நிலத்தை ஆக்கிரமித்ததோடு ரவுடிசம் செய்யும் திமுக முன்னாள் எம்எல்ஏவுக்கு வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் என மக்கள் ஆவேசம். திருவண்ணாமலை மாநகராட்சியில் 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு நிலத்தை அபகரித்து திமுக கட்சி அலுவலகம் கட்ட முயற்சி நடப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நிலத்தை அபகரிக்க முயலும் திமுக பெண் கவுன்சிலரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மாநகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்ட பொதுமக்கள். சென்னை புழலில் மாநகராட்சி பள்ளியில் ஆய்வு நாடகத்தை நடத்திய சேகர்பாபு கல்லூரி முதல்வர் கோரிக்கை வைத்திருப்பதாக உளறிக்கொட்டிய அவலம். பள்ளியில் ஆய்வு செய்கிறோமா கல்லூரியில் ஆய்வு செய்கிறோமா என்கிற தெளிவே இல்லாத அமைச்சர் கோரிக்கைகளை நினைவில் வைத்து நிறைவேற்றுவாரா என மக்கள் கேள்வி. தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி ஒத்துவராது என ஸ்டாலின் மீண்டும் திட்டவட்டமாக கூறியதற்கு காங்கிரசின் மாணிக்கம் தாகூர் உடனடி பதிலடி. 2006 செய்த தவறை மீண்டும் செய்ய மாட்டோம், கூட்டணியா தனிக்கட்சி ஆட்சியா என மக்களே தீர்மானிப்பார்கள் என கூறிய நிலையில் திமுக காங்கிரஸ் இடையேயான மோதல் தீவிரமடைந்துள்ளது. ராமநாதபுரம் முதுகுளத்தூரில் அரசு சமுதாய வளைகாப்பு விழாவில் அமைச்சர் ராஜகண்ணப்பன் வழங்கிய பைகளில் திமுக சின்னம் பதிக்கப்பட்டது சர்ச்சையை கிளப்பியது. தேர்தல் நெருங்கும் வேளையில் அரசு நிகழ்ச்சியை கட்சி விளம்பர மேடமையாக்கியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் விளம்பர அரசியல் மீண்டும் அரசு கட்சி எல்லையில் கலந்துள்ளதாக எழும் விமர்சனம். தமிழகத்தில் காங்கிரஸ் போலவே கம்யூனிஸ்ட் கட்சிகளும் கட்டெரும்பு தேய்வதைப் போல அரசியல் செல்வாக்கு இழந்த பரிதாபம். திமுக கூட்டணியில் பலமின்றி தலைமை தளர்ச்சி காரணமாக மக்கள் நினைவில் இருந்து மறைந்தும் தொழிலாளர் விவசாயிகளின் குரலாக இருந்த கட்சி இன்று பூஜ்ய நிலைக்கு சரிந்துவிட்டதாக எழும் விமர்சனம். தமிழ்நாடு தலைகுனியாது என்ற தலைப்பில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் திமுகவினர் நடத்திய கூட்டத்தில் அமைச்சர் மெய்யநாதன் பேசிக் கொண்டிருக்கும் போதே வெளியேறிய மக்கள். திமுக நிர்வாகி கம்பன் செல்வேந்திரன் பேசத் தொடங்கியதும் மீதம் இருந்தவர்களும் வெளியேறியதால் வெறும் நாற்காலிகளை வைத்து கூட்டம் முடிக்கப்பட்ட நிலையில் திமுகவை ஓரங்கட்ட மக்கள் முடிவு செய்துவிட்டதாக எழும் விமர்சனம். தேமுதிகவெல்லாம் ஒரு கட்சியே இல்லை என அமைச்சர் ராஜகண்ணப்பன் ஆணவ பேச்சு. ஆட்சி அதிகாரம் இருக்கும் திமிரில் கூட்டணி கட்சி தொடங்கி அனைத்து கட்சிகளையும் இழிவுபடுத்தும் திமுகவிற்கு எதிர்வரும் தேர்தலில் படுதோல்வி உறுதி என மக்கள் விமர்சனம். கூட்டணி கட்சி அதெல்லாம் ஒரு கட்சி, பெரிய கட்சியை பத்தி பேசணும். கூட்டணி கட்சி அதெல்லாம் ஒரு கட்சி, பெரிய கட்சியை பத்தி பேசணும். கேரள அரசு டிஜிட்டல் அடிமைத்தனத்தை தடுக்க விரிவான ஆய்வு அறிவித்துள்ளதை அடுத்து மற்ற மாநிலங்களும் தீவிர நடவடிக்கைகளை தொடங்கியுள்ள நிலையில் தமிழகத்தில் மெத்தன போக்கு தொடரும் அவலம். முதல்வர் ஸ்டாலின் சமூக ஊடகங்களில் மூழ்கி இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் இந்த அச்சுறுத்தலுக்கு எவ்வித அக்கறையும் காட்டவில்லை என கடும் விமர்சனம் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்டம் கைனூர் கிராமத்தில் 100 நாள் வேலை திட்டத்தில் முறைகேடு நடப்பதாக கூறி அரக்கோணம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட பணியாளர்கள். முறைகேட்டில் ஈடுபட்ட பணித்தள பொறுப்பாளர்கள் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தல். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உளுந்து நெல்லுக்கு உரிய விலை இல்லாததால் சாலை மறியலில் ஈடுபட்ட விவசாயிகளை காவலர்கள் முன்னிலையிலேயே மிரட்டிய திமுக பிரமுகர்.
மறியலில் ஈடுபட்ட பெண் விவசாயிகளை ஆண் போலீசார் பிடித்து தள்ளி அராஜகத்தில் ஈடுபட்டதால் போலீசாருடன் பெண்கள் கடும் வாக்குவாதம். திருவள்ளூரில் நிதி நிறுவனத்தில் விசாரணைக்காக வந்த ஆந்திர மாநில காவல்துறையினர் செய்தியாளர்களை மிரட்டியதால் அதிர்ச்சி. ஸ்டாலின் அரசின் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தும் வராததால் செய்தியாளர்களின் செல்போன்களை பறித்து அட்டூழியம் செய்த அண்டை மாநில காவலர்கள். தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே ஒரே நாளில் 2 கோயில்களில் நடந்த கொள்ளை சம்பவத்தால் பொதுமக்கள் அதிர்ச்சி. இதே பகுதியில் சில மாதங்களுக்கு முன்னர் ஒரு கோயில் கொள்ளையடிக்கப்பட்ட நிலையில் ஸ்டாலின் அரசின் காவல்துறை கொள்ளையர்களை பிடிக்கவே இல்லை என மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த சாம கவுண்டனூரில் பணம் கொடுக்கல் வாங்கல் தகராறில் 70 வயது முதியவரை கம்பால் தாக்கி கை எலும்பை முறித்த விவகாரம். முதியவரை தாக்கிய முன்னாள் சாராய வியாபாரி மற்றும் அவரது மகள்கள் மீது நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் ஒரு தலைபட்சமாக செயல்படுவதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டத்தில் காவல்துறையினர் பயன்படுத்திய பழைய வாகனங்களை திமுகவினர் முறைகேடாக ஏலம் விட்டிருப்பதாக குற்றச்சாட்டு. பொதுமக்களை ஏலம் எடுக்க விடாமல் குறைந்த விலைக்கு வாகனங்களை ஏலத்தில் எடுத்த திமுகவினர் மீண்டும் பொதுமக்களிடம் அதிக விலைக்கு விற்பனை செய்ததாக புகார். மயிலாடுதுறை அரசு கலைக் கல்லூரிகளில் கோரிக்கைகளை வலியுறுத்தி வகுப்புகளை புறக்கணித்து கௌரவ விரிவுரையாளர்கள் கண்ணில் கருப்பு துணி கட்டி தர்ணா போராட்டம். தங்களை பின்வாசல் வழியாக வந்தவர்கள் என கூறிய திமுக அரசுக்கும் உயர்கல்வித்துறைக்கும் கடும் கண்டனம் தெரிவித்து எச்சரிக்கை விடுத்தனர். முதல்வர் அவர்களால் 3 குழுக்கள் அமைக்கப்பட்டு தரவரிசை பட்டியல் தயார் செய்து இன சுழற்சி அடிப்படையில் நேர்காணல் வைத்தே நாங்கள் பணியமர்த்தப்பட்டோம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அனைத்து டிஆர்பி தேர்வுகளுமே இம்முறையை பின்பற்றிதான் நிரந்தர பேராசிரியர்கள் பணியமர்த்தப்பட்டார்கள். ஆனால் எங்களை மட்டும் பின்வாசல் வழியாக வந்தார்கள் என்று உயர்கல்வித்துறையும் தமிழக அரசும் பொய்யான அவதூறை பரப்புவதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். கடற்கரையில் அராஜகமான முறையில் 300 கடைகளுக்கு மட்டுமே அனுமதி கொடுத்திருப்பதாக குற்றச்சாட்டு. மாநகராட்சி நிர்வாகத்தின் இச்செயலால் சுமார் 2000 குடும்பங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து நிற்பதாக வேதனை. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவிலில் கிராம நிர்வாக அலுவலர்களை ஆபாசமாக பேசிய வருவாய் ஆய்வாளரையும் அவருக்கு ஆதரவாக செயல்படும் வட்டாட்சியரையும் கண்டித்து கிராம நிர்வாக அலுவலர்கள் போராட்டம். ஸ்டாலின் ஆட்சியில் நிர்வாகம் முற்றாக சீரழிந்துள்ள நிலையில் கடைநிலை ஊழியர்களை அதிகாரிகள் அவமரியாதை செய்வதாக வேதனை. காலியாக உள்ள மருத்துவர் பணியிடங்களை நிரப்புவது, புதிய மருத்துவ பணியிடங்களை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சென்னை ஓமந்தூரர் அரசு மருத்துவமனை வளாகத்தில் மருத்துவர்கள் போராட்டம். நோயாளிகளின் எண்ணிக்கைக்கேற்ப மருத்துவர்கள் இல்லை என போராட்டத்தில் ஈடுபட்ட மருத்துவர்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் போதிய பெண் மருத்துவர்கள் இல்லாததால் பெண் நோயாளிகள் அவதிக்குள்ளாவதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் எங்குமே மருத்துவர் பற்றாக்குறை இல்லை என அமைச்சர் மாசு கூறி வரும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் மருத்துவத்திற்காக பொதுமக்கள் காத்திருக்கும் அவலம்.
இந்தியாவில் 25 கோடி பேர் பொதுவான உடல் பருமனாலும் 35 கோடி பேர் வயிற்று உடல் பருமனாலும் பாதிப்பு. உடல் பருமனாக உள்ளவர்களில் 84% பேர் எடையை குறைக்க முயல்வதாகவும் அதில் வருடத்திற்கு 4.7% பேர் மட்டுமே வெற்றி பெறுவதாகவும் தகவல். நாடு முழுவதும் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய்க்கு தடுப்பூசி செலுத்துவதற்கு ஏதுவாக மருத்துவ ஊழியர்களுக்கான தீவிர பயிற்சியை தொடங்கியது மத்திய அரசு. 2020ஆம் ஆண்டு பெண்களிடையே பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய இந்த நோய்க்கு எதிராக மத்திய அரசின் இந்த நடவடிக்கை வரவேற்பை பெற்றுள்ளது. ஜாமீன் கோரும் நபர்கள் தங்கள் குற்ற பின்னணியை கட்டாயமாக வெளியிட வேண்டும் என உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. பிரமாண பத்திரத்தில் முழு விவரங்களும் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் இந்த உத்தரவை அனைத்து உயர்நீதிமன்றங்கள் மற்றும் மாவட்ட நிர்வாகங்களுக்கு அனுப்பிடவும் நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தெருக்களில் சாதி பெயர்களை அகற்றும் திமுக அரசின் அரசாணையில் கடும் குளறுபடி உள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை சுட்டிக்காட்டியிருப்பது ஸ்டாலின் ஆட்சி நீதிமன்றங்களில் தலைக்குனியாத நாட்களே இல்லை என்பதற்கு மேலும் ஒரு சாட்சி. முகவரி மாற்றம் ஆவண குழப்பம் ஏற்படுவதாக அரசின் அவசர நடவடிக்கையை எச்சரித்து இடைக்கால தடை விதித்தது. ஓய்வூதியம் உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தமிழகம் முழுவதும் நியாய விலைக் கடை பணியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம். ஸ்டாலின் அரசு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதாகவும் எதிர்வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டுவோம் எனவும் முழக்கம். சென்னை மணலியில் படகு குழாம் பகுதியில் உள்ள செப்டிக் டேங்கில் இருந்து வெளியேறும் மனித கழிவுகள் அருகில் உள்ள அம்மா உணவகத்தை சுற்றிலும் தேங்கி கிடக்கும் அவலம். துர்நாற்றம் வீசி வருவதுடன் கொசுக்கள் மொய்த்து சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக தெரிவித்துள்ள பொதுமக்கள் திமுக கவுன்சிலரோ எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தன போக்குடன் இருப்பதாக குற்றச்சாட்டு. சிறுநீர் மற்றும் கழிவுநீர் அனைத்தும் இந்த அம்மா உணவகத்துக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு டேங்க் இருக்கு. அந்த டேங்க்ல தான் போய் நிறையுது. இப்போ அந்த டேங்க் நிறைஞ்சதுன்னா அந்த டேங்க் நிறைஞ்சு அதுலேருந்து வெளியேறுகிற தண்ணி எங்கே போகும்? சேரும் சகதியமாகவும், சேரும் சகதியமான துர்நாற்றம் வீசும். அப்போ அந்த துர்நாற்றம் வீசுறதுலேயே உட்காந்து சாப்பிடணுமா? கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே கானூர் கிராமத்தில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளிக்கு விடுமுறை விடப்பட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றதால் பெற்றோர் அதிர்ச்சி. தேர்வு நெருங்கியுள்ள நிலையில் விளம்பர மோகத்திற்காக திமுக அரசு மாணவர்களின் கல்வியுடன் விளையாடுவதாக பெற்றோர் குற்றச்சாட்டு. திமுக தேர்தல் வாக்குறுதி சலுகைகளை நிறைவேற்றாததை கண்டித்து சென்னை கடற்கரை சாலை ஆணையரகம் முன்பு மாற்றுத்திறனாளிகள் 4வது நாளாக தொடர் மறியல் போராட்டம். விடியல் ஆட்சி என கூறும் ஸ்டாலின் ஆட்சியில் போராட்டமில்லா விடியலே இல்லை என எழும் விமர்சனம்.